நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நல்லவரே வல்லவரே, எங்களை ஆள்பவரே, ஆசீர்வதிப்பவரே, அருமையாய் உம்முடைய பிரசன்னத்தில் நடத்தி செல்பவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்து வரக்கூடிய மேலான கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த அருமையான தவக்காலத்திலே இந்த தவக்கால சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இன்றைய 2ஆம் நாளிலே உம்மை முழுவதுமாக சரணாகதி அடைகிறோம். நேற்றைய தினம் எங்களை சிறப்பாக உப்பாக ஒளியாக நீர் எங்களை ஆசீர்வதித்தது போன்று தகப்பனே, உப்பை போன்று நாங்கள் சிறப்பான காரியமுள்ளவர்களாக, ஒளியை போன்று பிரகாசிக்கக்கூடியவர்களாக ஆண்டவர் எங்களை இன்றைய 2வது நாளில் நிலைப்படுத்துவீராக. உம்மை அன்பு கூறுகிறோம் தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. இன்னும் அதிகமாய் உம்மை அன்பு கூற நாங்கள் ஆசிக்கிறோம் தகப்பனே. இந்த பாடல் வரிகள் உம்முடைய மிகப்பெரிய ஆழ்வையை எங்களுக்கு உணர்த்துகிறது. எங்களை ஒவ்வொரு முறையும் உற்சாகத்தில் திளைக்கச் செய்கிறது இந்த வார்த்தைகள். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிக்கிறேன் என் ஆண்டவரை, இன்னும் ஆர்வமாய் கூவி அழைப்பேன் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் எங்களை பக்குவப்படுத்தட்டும்பா. எங்களை உமக்குள்ளாக இன்னும் மகிழ்ச்சியில் திளைப்பார, இளைப்பார, இன்னும் முந்து சக்தியோடு உமது பணியை செய்ய எங்கள் குடும்பங்களை பார்த்துக்கொள்ள ஆண்டவர் ஆசீர்வதிங்க. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அப்பா, ஆராதனை ஆராதனை தகப்பனே, ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். தகப்பனே, நீர் என்னை ஒவ்வொரு முறையும் பண்படுத்துகிறீர், பயன்படுத்துகிறேன்.
ராஜா, உம்மை அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாக உம்மை அன்பு கூறி சிறப்பான விதத்திலே ஆர்வமாய் உம்மை தேடி ஓடக்கூடிய தவ நாட்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இன்றைய 2வது நாளிலே உம்மை அதிசயமாய் நாங்கள் அன்பு கூர்ந்து இன்னும் ஆர்வமாய் உம்மை நாடி சிறப்பான ஆசீர்வாதங்களை பெற எங்களுக்கு அருள் கூர்வீராக. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, ஆராதனை, ஆமென். ஆராதனை, 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 ஆராதனை. இயேசுவே, இதோ என்னை கண்டீரே, நன்றி தகப்பனே. எபினேசரே என்று சொல்லி எவ்வளவு அழகாக உம்மை அழைக்கிறோம் ராஜா. நீர் அதே போன்று எங்களை எப்போதும் கண்டுகொண்டவராய் இருக்கிறேன், எங்களை ஆசீர்வதிப்பவராய் இருக்கிறேன். நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் எங்களுக்குண்டான அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுப்பவர் நீர்தான் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாளில் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எங்களை காத்துக்கொள்ளுங்க. முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, ஆராதனை ராஜா, நீர் வாழ்த்தப்படுவீராக, நீர் மகிமைப்படுத்தப்படுவீராக. அது வல்லமை சிறந்தோங்குவதாக. உம்முடைய எல்லா விதமான எழுச்சி எங்கும் நிறைவாக அருளிப்படுவதாக. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், நிறைவான வல்லமைகளுக்கு எப்போதும் கிடைக்கட்டும் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தகப்பனே, உம்மை அன்பு செய்கிறோம், உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். உம்முடைய நிறைவான வல்லமையினால் உம்மை கண்டுகொள்ள ஆசைப்படுகிறோம், உம்மை பற்றி கொள்ள ஆசைப்படுகிறோம், நீர் சுகம் தர ஆசைப்படுகிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் காதுகளில் வர ஆசைப்படுகிறோம். இவையெல்லாம் ஆசையாக மட்டுமே கடந்து சென்று விடக்கூடாது தகப்பனே. உம்முடைய சிறகுகளின் நிழலில் நாங்கள் வாழ வேண்டும். அருமையான பழைய பாடல் ஒன்றை பாடி ஆண்டவரை துதிப்போம். உம் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. உம்முடைய அந்த அரவணைப்பு ஒன்று போதும் நாங்கள் வாழ்வதற்கு என்று சொல்லி சிறப்பாக இந்த தருணத்தில் இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் புகழ்ந்து இன்றைய தியானத்தில் தொடர்ந்து பங்கெடுப்போம். சிறகுகள் நிழலில் இந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் இந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தனலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தனலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை அழகான வார்த்தை பாருங்க. ஆண்டவரை வாயார புகழுங்க. இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை பாடுங்க. ஆமென். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. ஆமென். அற்புதமாக உன் சிறகுகளின் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா.
பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். அருமையான வார்த்தை. அப்பா தகப்பனே, என்னுடைய பாவங்கள் சுமையாய் என்னை அழுத்தி கொண்டிருந்தாலும், துன்பத்தில் என்னை வருத்தி இருந்தால், பல நேரங்களில் நாங்கள் முடிவெடுக்கிற தகப்பனே, இனி இதை செய்யவே மாட்டேன்ப்பா, இனி நான் ஒருபோது இதை பின்பற்ற மாட்டேன்ப்பா, இனி இதை ஒருபோது சொல்ல மாட்டேன்ப்பா. இன்று நாங்கள் பல நேரங்களில் முடிவெடுக்கிறோம் தகப்பனே. ஆனால் அந்த பாவங்களே எங்களுக்கு சுமையாய் வந்து நிற்கும் போது உம்முடைய இரக்கம், உம்முடைய மன்னிப்பு, உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆசீர்வாதம் அதை ஒரு பனி போல் மாற்றி விடுகிறது. எனவே நீங்க உம்முடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து எங்கள் மீது பொழிய எங்கள் பாவங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்க தகப்பனே. பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மழையினில் நனைந்தார். இதுதான் ஆண்டவர் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை. கருணையின் மழையில் நாம் நனையும் போது ஆண்டவர் உரையக்கூடிய ஆலயம் தூய்மை அடைகிறது. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. நினைச்சு பாருங்க, கண்ணீரோட கேளுங்க. கருணையின் மலையில் நனைய நான் ஆசைப்படுறேன் தகப்பனே. உம்முடைய ஆலயமாகிய நான் உம்முடைய கருணையின் மலையில் நனைய ஆசைப்படுகிறேன். வலையினில் விழுகின்ற பறவை அது தன்னுடைய அழகிய சிறகை இழந்து போகலாம். வலையினில் விழுகின்ற பறவை என்று இழந்தது அழகிய சிறகை. வானவர் அருள்மழை பொழிந்தே நீ வளர்த்திட அன்பதன். எவ்வளவு அழகாக தகப்பனே, இந்த பறவையாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய சிறகானது பாவம் என்கிற மாயத்தில் இருளில் வீழும் போது அது ஒடிந்து போய் விடுகிறது ராஜா. ஆனால் உம்முடைய வானவரோடு சேர்ந்து நிற்கும் போது அது மகிமையாக, மாட்சியாக, ஆசீர்வாதமாக, வல்லமையாக, மிகப்பெரிய சக்தியாக அது எங்களை நிறைவு செய்கிறது தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். ஆமாப்பா, இழந்து போகிறோம். சிறப்பாக நன்றி இயேசுவே. நீர் கொடுத்த ஆசீர்வாதம் தான் இது. ஆண்டவர் அருள் மழை பொழிய நான் உருமாறுகிறேன். அப்பாவை பாருங்க, ஏசப்பாவை பாருங்க. ஆண்டவரை பார்த்து உங்கள் கரங்களை தட்டி மிகச் சிறப்பாக இந்த தருணத்தில் உங்கள் வீடுகளில் மிக அருமையாக இந்த பாட்டை ருசிச்சு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. தகப்பனே, இந்த அருமையான தருணத்திலே வல்லமையோடு சிறகுகள் நிழலில் நாங்கள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே வானவர் அருள்மழை பொழிந்து எங்களை உடைய இல்லத்துக்குள்ளாக கூட்டிச் செல்ல நாங்கள் ஆசிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வல்லமை இன்னும் சிறந்தோங்க. ஏதோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்கிறோம் குறையாத உமது அன்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ரசிக்கிறோம்பா. ஏனென்றால் ஒவ்வொரு நாள் இரவும் உறங்க செல்லும் போது குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக எண்ணில் அலை மோதுதே. எவ்வளவு அருமையான பாடல் தகப்பனே. இந்த பாடலை பாடி உம்மை புகழ வேண்டும் என்பது எங்களுடைய சித்தமாக, விருப்பமாக இருக்கிறது தகப்பனே. நீங்க எங்களை படைச்சதன் பலனே உம்மை புகழ்வதற்காகத்தான். ஆண்டவர் நம்மை படைத்ததே அவரை புகழ்வதற்காகத்தான். எனவே அவரை இந்த பாடல் வழியா நாம் அவரை புகழ்ந்தேத்துவோம். அவரை புகழ புகழ நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு குறையாத அன்பு கடல் போல வந்து
குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். தன்னை எண்ணாத என்னை எண்ணி அவர் மண் மீது வாழ வழி செய்கிறார். எவ்வளவு அழகாக இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை புகழ்கிறோம். கண்மூடி நான் இரவில் உறங்கும் போதெல்லாம் இந்த உலகை ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்ற நம்பிக்கையில் உறங்குகிறேன் தகப்பனே. எனவே நீர் எப்போதும் எம்மோடு இருக்கிறீர் என்ற உன்னோடு இந்த வரிகளை சொல்லி உம்மை புகழ்கிறேன். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. இருள் வந்து சூழ பயமேது காலையில் அருள் மேகம் என்னை வந்து சூழும் போது நான் பாவத்தை நினைத்து பயப்பட தேவையில்லை தகப்பனே. ஏனென்றால் நிச்சயமாக நான் அருள் மேகத்தோடு இணைந்திருக்கும் போது பாவத்தை விட்டு விலகுகிறேன். எனக்கு அது அவசியமில்லை. இதோ தவ உடை அணிந்திருக்கும் போது நமது உள்ளம் உறுத்துகிறது. ஆனால் ஆண்டவரை அதை ஏற்படுத்திய ஆண்டவரை நான் பெறும்போது ஏன் என் மனம் மறுக்கிறது என்று சிந்தித்து பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரனே சகோதரி, நான் உணர வேண்டும் எப்போதும் ஆண்டவரின் பிள்ளையாக மகனாக மகளாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த வரிகளை சொல்லி ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் உள்ளே சென்று பார்க்கும்போது எல்லா சூழ்நிலையிலும் ஆசீர்வாதத்தை பெற நீங்கள் அன்போடு இந்த நேரத்தை பயன்படுத்துவோம். அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற இழை வடிக்கின்ற கண்ணீர் துடிக்கின்ற இயேசு அரசாகுமே. கண்ணீர் துடிக்கின்ற இயேசு அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னை அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. பல கோடி கீதம் உருவாகுதே. நன்றி இயேசுவே தகப்பனே. தர்மியான இரண்டாவது நாளிலே
இந்த தியான நாட்களில், இந்த தவக்காலத்தில் உம்மை போற்றி புகழ எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இதோ நாங்கள் இன்றைய நாளிலே உம்முடைய சிறகுகளின் நிழலில் நாங்கள் நாடி இருக்கிறோம். குறையாத அன்பில் இணைந்திருந்து உம்மை போற்றி இருக்கிறோம். அன்பு கூர்ந்து இன்னும் அதிசயமாய் உன்னை தூக்கி பிடித்திருக்கிறோம் தகப்பனே. எங்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க ராஜா. உடைய அற்புதத்தினால் எங்களை வழிநடத்துங்க தகப்பனே. துதி கன மகிமை அனைத்தையும் உமக்கு செலுத்தி எங்கள் மீட்பெரும் ஆண்டவருமான கிறிஸ்து வழியாக ஆண்டவரே உம்மை இறைஞ்சி வேண்டுகிறோம். ஆமென். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 16 முதல் உள்ளவை. ஆண்டவர் வெறுப்பவை 6, 7வது ஒன்றும் அவரது வெறுப்புக்கு உரியது. அவை இருமாப்புள்ள பார்வை, பொய்யுரைக்கும் நாவு, குற்றமில்லாரை கொல்லும் கை, சதி திட்டங்களை வகுக்கும் உள்ளம், தீங்கிழைக்க விரைந்தோடும் கால், பொய்யுரைக்கும் போலி சான்று, நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயல் என்பவையே. பிள்ளாய், உன் தந்தையின் கட்டளையை கடைபிடி, தாயின் அறிவுரையை புறக்கணியாதே. அவற்றை எப்போதும் உன் இதயத்தில் இருத்தி வை, உன் கழுத்துக்கு மாலையென அணிந்துகொள். நீ நடந்து செல்லும்போது அவை உனக்கு வழிகாட்டும், நீ படுத்திருக்கும் போது அவை உன்னை காவல் காக்கும், விழித்திருக்கும் போது உன்னுடன் உரையாடும். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவினுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த தவக்காலத்தினுடைய இந்த தியான நாளிலே 2வது நாளாக நாம் சிந்திக்கிறோம். நேற்றைய தினம் சிறப்பாக நாம் ஆண்டவர் நம்மை பார்த்து, அதுவும் அவரை பின்பற்றக்கூடிய நம்மை பார்த்து, மண்ணுலகிற்கு உப்பாக வேண்டும், ஒளியாக வேண்டும் என்று அழைத்த அந்த வார்த்தைகளை நினைத்து பார்த்து, இந்த தவக்காலத்திலே நாம் எவ்வாறு உப்பாக ஒளியாக வாழ வேண்டும், அப்படி வாழும்போது நிறைவான வாழ்வை, மகிழ்வின் வாழ்வை பெறுகிறோம் என்று நேற்றைய தினத்திலே சிந்தித்து ஆண்டவரை நாம் வழிபட்டோம். இன்றைய இந்த 2வது நாளிலே பாவம் எப்படி நம்மை ஆட்கொள்ளுகிறது, பாவத்திற்கு நாம் எப்படி அடிமைப்பட்டு போகிறோம், அதுவும் குறிப்பாக இந்த தவ நாட்களில் நாம் சிந்திக்கக்கூடிய காரியமாக பாவத்திலிருந்து ஒதுங்கி விலகி, அதாவது யோனாவின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், இந்த யோனா அவ்வளவு தடைகளையும் கடந்து ஆண்டவர் அவரை பயன்படுத்துகிறார். அந்த யோனாவை பயன்படுத்தும் போது அவர் அந்த நினிவே மாநகருக்கு விட்ட அறைகூவலை கண்டு பாவத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களை உணர்கிறார்கள், தாங்கள் செய்வது தவறு என்பதை உணர்கிறார்கள். அந்த உணர்ந்ததன் வடிவத்தை தான் தங்களது வாழ்வை மாற்றுகிறார்கள். சாக்கு உடை உடுத்தி, சாம்பல் பூசி, சிறப்பாக தாங்கள் இனி இப்படிப்பட்ட வாழ்வை வாழக்கூடாது என்ற முடிவை எடுத்து அடுத்த கட்டத்திற்கு செல்லுகிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அதே நிலைப்பாடு தான் நாமளும். வருடம் 365 நாளில் 320 நாளை தள்ளிட்டு 45 நாள் தவ உடை அணிந்து நான் என்னுடைய பாவங்களிலிருந்து விலகி நான் வாழ்கிறேன் என்று சொல்வதல்ல. மாறாக இந்த 45 நாட்களில் செய்யக்கூடிய காரியத்தை வருடத்தின் 365 நாட்களும் நான் பின்பற்ற ஆசைப்படுகிறேன் என்று சொல்வது தான் இன்றைய நாளினுடைய சிந்தனை. எனவே பாவம் எப்படி நம்மை அடிமைப்படுத்துகிறது, பாவம் எப்படி நம்மை ஆட்கொள்ளுகிறது. எனவே ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் பல நேரங்களில் ஒப்புரவு அடையாளத்துக்கு போன உடனே நாம் சொல்லக்கூடிய காரியம் எதுவாக இருக்குன்னா, ஏற்கனவே போன பாவ சங்கீதத்தில் சொல்ல காரியத்தை மீண்டும் அதே காரியத்தை சொல்லி நான் இவ்வாறாக இருக்கிறேன். ஆனால் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்ன? நாம் ஏற்கனவே அறிக்கையிட்ட பாவங்களை மீண்டும் செய்யாமல் இருப்பதற்காக உறுதி எடுக்கிறேன் என்ற வாக்கை நாம் கொடுத்து சொல்லுகிறோம். ஏதோ ஒரு முறை இருமுறை அல்ல, மாறாக வாழ்வின் இறுதி எல்லை வரை இதே காரியம் நம்மை தொடர்ந்து ஆட்கொள்கிறது.
எனவேதான் பாவம் நம்மை அடிமைப்படுத்தும். சில காரியங்கள் செய்துவிட்டு மீண்டும் மீண்டுமாக அந்த காரியங்களை தொடர்ந்து செய்யும்போது நாம் அடிமைப்படுத்தப்படுகிறோம். இன்று கூட பல நேரங்களில் நாம் நம்முடைய சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடிய காரியங்கள் இவ்வாறாகத்தான் இருக்கிறது. எனவே நாம் ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்துவிட்டோம் என்றால் அது நம்மை மீண்டும் மீண்டுமாக அந்த இச்சைக்கு உட்படுத்தி, அது சிறிய காரியமாக இருக்கலாம், பெரிய காரியங்களாக இருக்கலாம். சில நேரங்களில் பொய்யை சொல்லி சொல்லி அவருக்கு உண்மையே பேச வராது. சின்ன சின்ன காரியத்தை எடுத்து எடுத்து கடைசியில் பெரிய திருட்டில் போய் மாட்டி நிற்பார். சிறிதாக குடிக்கிறேன் என்று சொல்லி தொடக்கத்தில் ஆரம்பித்து பல நேரங்களில் முழுவதுமாக தன்னை அழித்து கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டில் இளைய சமுதாயம் கூட இருக்கிறது. அதே போன்றுதான் சிறிய காரியங்கள் என்று சொல்லி ஒரு சில பேர் அடிக்ட் ஆயிடுவாங்க. பேராசைக்கு, பெருமைக்கு, பதவிக்கு, புகழுக்கு. இன்று கூட நீங்கள் நினச்சி பாருங்க, சில அரசியல் தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய இயலாத நிலையில் கூட பதவியில் உட்கார்ந்துருக்கணும். அது ஒரு போதை. ஏனென்றால் அதை விட்டு விலக முடியாது. சில காரியங்கள் படங்களில், திரைப்படங்களில் சொல்லக்கூடிய எடுத்தா வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது போலதான். தொட்டுட்டோம், அதிலிருந்து விலக வேண்டும் என்றால் முழுவதுமாக ஆண்டவருக்குள்ளாக ஐக்கியத்தோடு இணைய வேண்டும். எனவே பாவம் நம்மை அடிமைப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறிய கதையின் வழியாக, நிகழ்வு வழியாக சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு அம்மா அப்பா, அவர்களுக்கு ஒரு மகள், ஒரு மகன். எனவே பொதுவாகவே வீடுகளில் என்ன நடக்கும், பொம்பளை பிள்ளையே ஒரு ஸ்ட்ரிக்டான, ஏனென்றால் நம்முடைய சமூகம் அவ்வாறாக இருக்கிறது. எனவே அந்த பிள்ளைகளுடைய வாழ்வு என்பது வீட்டில் இருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் செய்யணும், எல்லாரையும் பார்த்துக்கணும். டக்குன்னு என்ன சொல்லிடுவாங்க, அதுவும் கிராமங்களெல்லாம் குறிப்பாக என்ன சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைக்கு சமைக்க தெரியலையா, பொம்பளை பிள்ளைக்கு இந்த வேலை செய்ய தெரியலையா. நான் இருக்கக்கூடிய கிராமத்தில் நடப்பது கூட அப்படி தான் நான் அதிகமாக பார்க்குறேன். பிள்ளைகளுடைய சுதந்திரம் என்பது தடுக்கப்படுகிறது, ஆடவர் பையன்களுடைய சுதந்திரம் என்பது அனுமதிக்கப்படுகிறது. எனவே இருப்பினும் அந்த வித்தியாசங்கள் இப்போது மாறிக்கொண்டு வந்தாலும் இருக்கக்கூடிய அதே போன்று தானே ஒரு குடும்பத்தில் இப்படி அக்கா எல்லா வேலையும் அக்கா செய்யணும். தம்பிக்கு பயங்கர ஜாலி, அக்காவை மதிக்க மாட்டான், எப்போ பார்த்தாலும் வாடிப்பொடி என்று அழைப்பது, ஒருமையில் பேசுவது, இப்படி பல காரியங்கள். அக்காவுக்கு வேதனை, என்னடா நம்ம அவனை விட 4-5 வயசு கூட இருந்தோம், நம்மளை இப்படி பேசுகிறான், இப்படி ஏசுகிறான், நம்ம எல்லா வேலையும் செய்கிறோம், கஷ்டப்படுறோம், அம்மா அப்பா ஒருபோதும் அவனை கண்டிக்கலையே என்ற வருத்தம் கூட சகோதரிக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அம்மா அப்பா இருவரும் வெளியே சென்று இருக்கிறார்கள். அப்போ அந்த பையன் சின்னவன், பீட்டர் அவன் பேர், அவன் என்ன பண்ணுறான், தோட்டத்தில் பின்னால் போய் பார்க்குறான். அவங்க வீட்டில் நிறைய முயல், வாத்து, கோழி, ஆடு, மாடு எல்லாம் நிறைய வளர்க்குறாங்க பின்னால். அப்போ அவன் திடீர்னு அந்த தோட்டத்துக்கு போகும்போது ஒரு வாத்து அவனை நோக்கி கொத்துறதுக்காக ஓடி வருது. இவன் பயந்து போய் கல்லெடுத்து அந்த வாத்து மேலே அடித்தான். அந்த வாத்து அந்த இடத்துல இவ்வளோ செத்து போச்சு. இவனுக்கு டக்குன்னு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஐயோ, வாத்தை கொண்டுட்டோமே, இனி அப்பாவுக்கு தெரிஞ்ச நம்மளை தொலைச்சி விட வர தொலைச்சி சுற்றியும் முற்றியும் பார்த்தான். அக்காவை ஆளை காணோம், அம்மா அப்பா இல்லை, அக்காவும் இல்லை. சரி, இந்த வாத்தை தூக்கி புதைச்சிருவோன்னு கையில் தூக்கிட்டு திரும்புகிறான். ஏத்தாப்புல அக்கா. இவனுக்கு பக்குன்னு பயம், ஆஹா நம்ம யாரும் இல்லாமல் முடிச்சிருவோன்னு நினச்சோம், இப்படி அக்கா வந்து ஏத்தாப்புல நிற்கிறாளே என்று சொல்லி டக்குன்னு உடனே என்ன பண்ணா, அக்கா அப்படின்னா அவளுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா, பிறந்ததுலேருந்து ஒரு நாள் கூட நம்மளை அக்கான்னு கூப்பிட்டதே இல்லை இதுவரையும், வாடி போடி அதை செய் இதை செய்யின்னு சொன்னவன் இன்னைக்கு நம்மளை அக்கான்னு கூப்பிட்டுட்டானேன்னு அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறா. யாரப்பா சொன்னேன், நம்ம உங்களை தான்க்கா, நீங்கள் தானே என்னோட அக்கா அப்படின்னா. அப்போ உடனே, அக்கா நான் உன்னை எப்போதும் அக்கான்னு கூப்பிட்றேன், ஆனால் எதை மட்டும் சொல்லிடாத, வாத்தடிச்சு கொண்டதை மட்டும் சொல்லிடாத, அப்பாட்ட கொன்னே விடுவார் என்னைய. அப்போ உடனே அக்கா நினைக்கிறா, இவனுக்கு இதுதான் சரியான வழி, இவனை என்ன செய்வோம், நீ இனிமேல் எப்போதும் என்னை அக்கான்னு மட்டும்தான் கூப்பிடணும், எல்லா வேலையும் யார் செய்யணும், நான் செய்கிறேன்க்கா, இனிமேல் நான் செய்கிறேன், உங்கள் அடிமை நான் இருக்கிறேன், நான் செய்யாமல் வேறு யார் செய்வா. அப்போ காலையிலே நான் பார்த்தோன்னே வணக்க வைக்கணும், எனக்கு தண்ணி தரணும், நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும். 2 பேரும் அம்மா அப்பா 2 பேரும் மாலையில் வந்தாங்க வீட்டுக்கு. வந்த உடனே, என்னம்மா மேரி இன்னும் என்ன ஒன்றும் கூட்டாமல் வீடை கூட்டாமல் வச்சுருக்கிறியா அப்படின்னோடனே, பீட்டர் அப்படின்னா டக்குன்னு அங்கேருந்து விளக்கம் வந்து எடுத்துகிட்டு வந்து வீடெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணான். அப்பா தண்ணி கேட்டார், மேரி தண்ணி கொண்டு வாமா. பீட்டர், அம்மா இந்தா போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு போய் தண்ணி கொடுக்குறான். அவளுக்கு அப்பாவுக்கு பார்த்தா அதிர்ச்சி, அம்மாவுக்கு அதுக்கு மேலே. ஒரு வேலையும் செய்ய மாட்டான், எல்லா வேலையும் செய்கிறானே, என்னடா ஆச்சு உனக்கு, என்னடா அக்காவை பயங்கர மரியாதையாக பேசுகிறேன். என்னப்பா நம்ம அக்காப்பா, என்னதான் இருந்தாலும் என்னோடய அக்கா எனக்கு கூட பிறந்தவ, நான் அதை செய்யாமல் இருந்தேன் எப்படி
ஏறக்குறைய 2-3 நாட்கள் அப்பா கண்டும் காணாததாக இருக்கிறார். 3 நாட்கள் கழித்து மீண்டுமாக அவனை அழைத்து, தம்பி உனக்கு என்னடா ஆச்சு? இல்லை ஒன்றும் இல்லைப்பா. ஏய் 3 நாளைக்கு முன்னாலே எனக்கு தெரியும்டா நீ வாத்தடிச்சு கொண்டுட்டேன்னு. அக்கா வந்த உடனே சொல்லிட்டா. ஆனால் நீ என்ன பண்ணுறன்னு பார்க்கத்தான் நான் உன்னை விட்டு வச்சேன். ஏண்டா இவ்வளவு தூரத்துக்கு நாளே சொல்லியிருந்தாக்கா நீ இப்படிப்பட்ட ஒரு அடிமை நிலையில் இருந்திருக்க வேணால. ஆனால் நீ இவ்வாறாக இருந்தது நல்லதுதான் சொல்லி அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அன்பார்ந்த சகோதரனே சகோதரி, இது ஒரு சிறிய நிகழ்வு தான். ஆனால் அந்த நிகழ்வில் அடங்கி இருக்கக்கூடிய பொருள் பெரிது. இவ்வாறு தான் சிறிய காரியம் என்று நாம் உள்ளே நுழைகிறோம். ஆனால் அதற்குள் மறைந்து 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 நம்மை மறைத்து விடுகிறோம், அடிமையாகி போகிறோம். நான் எங்கு இருக்க வேண்டியவன் எங்கு இருக்கிறேன் தெரியவில்லை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. உதாரி மைந்தன் உவமையில் அந்த மகன் எங்கு இருக்க வேண்டியவன்? அப்பாவினுடைய சொத்துக்களோடு வசதி வாய்ப்புகளோடு ராஜாவை போன்ற அனைத்தையும் அனுபவிக்க வேண்டியவன். ஆனால் பாவத்திற்கு அடிமையாகி போனதால் எங்கே இருக்கிறான்? பன்னி கூட்டத்துக்குள்ள அது சாப்பிட்ற சாப்பாடு கூட கிடைக்காம தத்தளிக்கிறான். பாருங்க, இதுதான் உண்மை. எங்கு இருக்க வேண்டியவன் எங்கு இருக்கிறான்? எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எங்கு இருக்கிறோம், பாவத்தினால் எங்கு இருக்கிறோம். இன்று பல குடும்பங்கள் நாசமாகி போவதற்கு காரணம் பாவம். பாவத்தை செய்து விடுவதனால் இன்று நகர வாழ்க்கை நரக வாழ்க்கையாக இருக்கிறது. இன்று நகர வாழ்க்கை, நகரத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி ஆடம்பரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பல நேரங்களில் நரக வாழ்க்கை அனுபவிக்கிறார்கள். எனவேதான் நாம் ஃபாஸ்ட் ஃபுட் பாருங்க, எவ்வளவு இழப்பை சந்தித்து கொண்டிருக்கிறோம், நரகத்தை நோக்கி போகிறோம். என்னமாக பல சூழ்நிலைகளில் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல காரியங்கள் என்ன? ஒன்றுமே இல்லைங்க. இன்னைக்கு உலகத்தை நோக்கி ஓடணும்னு சொல்லி நம்ம போட்டி போட்டுக்கிட்டு அதையும் இதையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து திணிக்கிறோமே, அந்த பிள்ளைகள் நல்வழியில் வாழ்கிறார்களா? இல்லையே. பல நேரங்களில் திசை மாறி போய் விடுகிறார்கள். அன்று நாம் கற்ற கல்வி அமைதியாக, பொறுமையாக, போட்டியின்றி, பொறாமையின்றி, நல்வழியில். இப்போ எல்லாம் பாருங்க, நல்லொழுக்க சொல்லிக் கொடுக்க முடியல. அன்று பல பள்ளிகளில், அன்று நமது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மிஷனரிகள் நடத்திய பள்ளிகளில் நல்லொழுக்கமும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, மறைக்கல்வியும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அந்த நல்லொழுக்கத்தை படித்த நல்லவர்கள் தான் இன்று பல இடங்களில் நல்லவர்களாக இருக்கிறார்கள், பாவத்தில் விழாது. அதற்காகவே ஒரு திட்டம் தீட்டப்பட்டு ஒரு நல் வழியில் நல்லொழுக்கம். அங்கே என்ன சொல்லிக் கொடுக்கல? கிறிஸ்தவ மறைக்கல்வி வேற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. இது இன்றைய மூடர்களுக்கு புரியாது. அன்றைய பிள்ளைகள் நல்வழியில் வாழ வேண்டும் என்று நல்லொழுக்கம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. எவ்வளோ அருமையான கான்செப்ட் தெரியுமா? அதெல்லாம் அந்த நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுத்ததனால்தான் நல்லவர்கள் பல பேர் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு தனியார் வயப்படுத்தப்பட்ட கல்வி கொள்கையினால் நல்லொழுக்கம் இல்லை. போய் நுழைஞ்ச உடனே தான் கம்ப்யூட்டரை தூக்கு, செல்போனை தூக்கு, அதை தூக்கு, இதை தூக்குன்னு போட்டு இந்த பிள்ளைகளை கசக்கி எடுத்து சமூகத்தில் எப்படி நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதை மறுத்து போயிட்டான். அதனால தான் ஆண்டவர் கொடுத்த நல்ல காரியங்கள்லாம் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கே சொல்லிக் கொடுக்க முடியலையே. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில் தானே அரசாங்கத்துக்கு தேவையான அத்தனை பரீட்சையும் நடக்கும். ஏன்னா அவன் தான் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனால் நல்லவனாக மாறிடுவானே. நீ நல்லவனாக மாறினாதான் பிடிக்காது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும். ஏனென்றால் உண்மையாகவே நமது பிள்ளைகளுக்கு இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியில் வரணும். அன்புக்குரியவர்களே, பாவம் நம்மை அடிமைப்படுத்தும் என்பதை உணர மறுக்கக்கூடிய ஜென்மங்களாக ஒரு மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த அடிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை மனிதனை அறவே அழிக்கக்கூடியது. பாவம் ஒருவனை அடிமைப்படுத்தியதென்றால் அது அடுத்தவனை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குகிறது. எனவேதான் இன்றைய நாளிலே நீதிமொழிகள் நூலில் நாம் வாசித்தோம் மிக அருமையாக. ஆண்டவர் வெறுப்பவை 6, 7வது ஒன்றும் அவருக்கு வெறுப்புக்கு உரியது. 1 இருமாப்புள்ள பார்வை. இன்னைக்கு இந்த இருமாப்புள்ள பார்வை எல்லா இடங்களிலும் இருக்கிறது. திருச்சபையில் இருக்குது, கிறிஸ்தவத்தில் இருக்குது, குடும்பத்தில் இருக்குது. இருமாப்புள்ள பார்வை. 2 பேர் 3 பேர் அண்ணன் தம்பிகளாக இருந்தார்கள் என்றால் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க உயர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த குடும்பத்தில் இருக்கிறவன்
ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க? நானே அதிகமாக அனுபவிச்சிருக்கிறேன். நான் இல்லை, நான் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். என்னோட சமூக வலைதளத்தில் ஒரு வாட்ஸ்அப் குழு என் குடும்பத்திற்கு என்று இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் உயர்ந்திருக்கிறார்கள் என்று மறு சில பேர் வாயை திறக்கிறது இல்லை. எதுக்கு நம்ம திறந்தா நம்ம குடும்பத்தை பற்றி கேட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக குடும்பங்களில் கூட அந்த இருமாப்புள்ள பார்வை, அந்த இருமாப்புள்ள பார்வை தான் காயின் ஆபேலிடையே மிகப்பெரிய பிரச்சனையாக உருவானது. ஆக அவனுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று காயின் நினைத்ததனால்தான் ஆபேலை கொன்று போடுகிறான். இந்த இருமாப்புள்ள பார்வை மிக கொடியது. ஆண்டவருடைய விருப்புக்குரியதில் முதலாவதாக இருப்பது இருமாப்புள்ள பார்வை. இரண்டாவது பொய்யுரைக்கும் நாவு. இன்னைக்கு இந்த பொய்யுரைக்கும் நாவு என்பது ரொம்ப கேஷுவலாக மாறிடுச்சு. மிக அருமையாக சொல்லுவார்கள், நமது நாக்கில் மட்டும்தான் நரம்பு உண்டு, ஆனால் எலும்பில்லாது. ஏனென்றால் அது வளைவதற்காக, அது உள்ளே இருப்பதற்காக. எனவேதான் மிக அருமையாக சொல்லுவார்கள், உடல் உறுப்புகள் பலவற்றை வெளியே படைத்திருக்கக்கூடிய கடவுள் நாவுக்கு மட்டும் ஒரு கூண்டை போட்டு படைச்சிருக்காரு அப்படின்னு. ஏனென்றால் இல்லைன்னா அது மொத்தமும் வெளியில் வந்து உலகத்தை அழிச்சிரும் என்று சொல்லுவார்கள், விளையாட்டாக சொல்லுவார்கள். ஆனால் அந்த பொய்யுரைக்கும் நாவு இன்று, அதுவும் குறிப்பாக இந்த அலைபேசி வந்த பிறகு, எவன் எங்கே இருக்கிறான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான். வீட்டிலேருந்து ஃபோன் அடித்தா நான் வெளியில் இருக்கிறேம்மா, வெளியில் இருந்தாக்கா அதுக்கு மேலே வீட்டில் இருக்கிறேம்மா, ஏதாவது ஒன்று மாறி மாறி பொய். இன்று பொய் சொல்வது கேஷுவல், அது மறத்து போச்சு நமக்கே. நம்ம பொய் சொல்கிறோம் என்பதை, அதுதான் அடிமைப்படுத்தக்கூடியது மிகப்பெரிய காரியமாக இருக்கு பாருங்க. பாவம் எவ்வளோ அடிமைப்படுத்திடுச்சுன்னா நமக்கு மறத்து போச்சு. அதெல்லாம் ஒரு பாவமா என்ற நிலைப்பாடு. பொய்யுரைக்கும் நாவோ அல்லது நாம் செய்யக்கூடிய காரியங்களோ இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ஒவ்வொன்றையும் மனிதர்கள் அவ்வாறாக, ஏனென்றால் அடிமைப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலை வரும்போது அவ்வாறாக மாறி போய் விடுகிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, பொய்யுரைக்கும் நாவை ஆண்டவர் அறவே வெறுக்கிறார். அது எதற்காக? in order to satisfy others. என்னிடத்தில் இருப்பவர்களை நான் மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக கூட சில நேரத்தில் நான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காகத்தான்ப்பா சொன்னேன் என்று சொல்லி நம்மை நாமே சரி கட்டி கொள்கிறோம். அது வல்ல. அதனால தான் ஆண்டவர் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தையை நற்செய்தியில் பயன்படுத்துகிறார் பாருங்க. உங்கள் வார்த்தை ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. இதற்கு அப்பாற்பட்டு ஒரு வார்த்தை வருதுன்னா அது யார்கிட்டேருந்து வரும்? படித்து பாருங்க, மிக அழகாக சொல்லுவார். இதற்கு அப்பாற்பட்டு ஒரு வார்த்தை உங்களிடத்தில் வருகிறது என்றால் அது தீயோனிடமிருந்து மட்டும்தான் வரும். உங்கள் வார்த்தை ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும். இவைக்கு அப்பாற்பட்டு ஒன்று வருகிறது என்றால் அது தீயோனிடமிருந்து. எனவே அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, பொய்யுரைக்கும் நாவிலிருந்து நாம் விலக வேண்டும். மூன்றாவதாக குற்றமில்லாரை கொல்லும் கை. சிலரை வெறுப்பதன் மூலம் கொள்கிறோம். கொள்றதுன்னா மேலே தலையை வெட்டி கையை வெட்டி காலை வெட்டி அல்ல, மாறாக குற்றமில்லாத ஒரு சிலரை வஞ்சகத்தோடு சேர்த்து அவர்களது பெயரை கலங்கப்படுத்துகிறோம். இன்றைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆலயத்துக்கு போகும்போது கூட பல நேரங்களில் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு சில பேர் காரியத்தை நல்லா செஞ்சு ஒரு சில பேர் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொறுக்க முடியாது நம்மளால். பல நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன். அருட்பணியாளராக இருந்து சில பேர் நல்ல காரியங்களை செய்வாங்க. அந்த செய்கிற ஆளை குற்றம் சொல்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கும், குற்றமில்லாரை கொல்லும் கை. அவன் அப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டிலேயே பண்ணியிருக்க மாட்டான், அவன் அப்படித்தான் சாமி செஞ்சான்னு சாதிப்பான். குற்றமில்லாரை கொல்லும் கை. தவறே செய்யாதவர்களை பாருங்க. தாவீது என்ன பண்ணாரு? சவுலுக்கு சாதகமாக இருந்தார். சவுலுக்கு சாதகமாக பெலிஸ்தியனை கொன்று போட்டு விட்டு வருகிறார். அங்கே வந்தது என்ன? முதல்ல அங்கே இருக்கக்கூடிய முதலில் இருமாப்புள்ள பார்வை வந்தவுடன் தாவீதை கொல்லக்கூடிய, இந்த குற்றமில்லாத தாவீதை கொல்லக்கூடிய நிலைப்பாடு சவுலுக்கு வருகிறது. அதான் பாவத்தினுடைய அடிமைத்தனம் என்று சொல்வது. ஒன்றுக்கு நீங்கள் அடிமையாகி போனீங்கன்னா அடுத்தடுத்து செய்கிறீங்க. இதே காரியத்தை தாவீது செய்கிறாரு. எப்போ? இருமாப்புள்ள பார்வை. நான் அரசன், நான் யாரை வேணாலும் நான் எனக்கு உட்படுத்திக்குவேன்னு சொல்லி உரியாவின் மனைவியை தனக்கு சொந்தமாக்கும் போது ரெண்டாவது அங்கே என்ன வருது? பொய் வருது. அந்த பொய் வந்த பிறகு குற்றமில்லாது இருக்கக்கூடிய உரியாவை கொலை செய்கிறார். எப்படி போகுது பார்த்தீங்களா? இதைத்தான் நீங்களும் நானும் அடிக்கடி பண்ணுறோம், பட் நம்ம ரியலைஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம மேலானவர்கள். எனவே அன்பார்ந்த சகோதரனே சகோதரி, ஆண்டவர் வெறுக்கக்கூடிய காரியங்களை
நாம் இருக்க வேண்டும், நாம் தவிர்க்க வேண்டும். நாம் அதை அதிகமாக அதற்கு அடிமையாகி போய்விடக்கூடாது என்பதுதான் இந்த தவக்காலத்தில் இருக்கக்கூடிய சிந்தனை. எனவே இந்த அருமையான காலத்தில் இந்த சிந்தனையிலே நாம் இணைந்து சதித்திட்டங்களை வகுக்கும் உள்ளம், தீங்கிழைக்க விரைந்தோடும் கால்கள், பொய்யுரைக்கும் போலி சான்று, நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயல். இது மட்டுமல்ல, இன்னுமாக நாம் எங்கு இருக்க வேண்டுமோ அங்கே இருந்து செய்தோம் என்றால் நாமும் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக இருப்போம் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு தொடர்ந்து இந்த ஆராதனையில் பங்கு பெறுவோம். ஆண்டவரை ஆராதிப்போம். அருமையான இந்த பாடல் வழியாக ஆண்டவரிடத்திலே நம்முடைய எல்லா உடல் உறுப்புகளை ஒப்புக் கொடுப்போம். எல்லா உடல் உறுப்புகளையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். சிறப்பாக இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் உங்களது ஒவ்வொரு உடல் உறுப்புகளாக வேண்டுங்கள். தொடும் என் கண்களை உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தொடும் என் ஆவினையே உம் புகழ் பாட வேண்டுமே, இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே. தொடும் என் கரங்களையே உம் பணி செய்ய வேண்டுமே, இயேசுவே உம் பணியை செய்ய வேண்டுமே. தொடும் என் கால்களையே உம் வழி செல்ல வேண்டுமே, இயேசுவே உம் வழியை செல்ல வேண்டுமே. தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே, இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடும் என் உடலினையே உமக்காய் வாழ வேண்டுமே, இயேசுவே உமக்காக வாழ வேண்டுமே. உமக்காக வாழ வேண்டும். என் கண்களை ஒப்புக் கொடுக்கிறேன், என் காதுகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என் உதடுகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என் கைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என் கால்களை ஒப்புக் கொடுக்கிறேன், என் நுரையீரலை ஒப்புக் கொடுக்கிறேன், என் உடல் உறுப்புகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய துணை நரம்பு மண்டலங்கள், இரத்த நாளங்கள், கை கால்கள், எலும்பு மஜ்ஜைகள், இவை அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீர்தாமை முழுவதுமாக தொட்டு சுகப்படுத்தி அருளும். இந்த கண்களால் நான் செய்த தீமைகள், காதுகளால், உதடுகளால், என் கால்களால், கைகளால் நான் செய்த அத்துணை பாவங்களிலிருந்து ஆண்டவர் மிகப்பெரிய விடுதலையின் ஆசீர்வாதத்தை கொடுத்து காப்பீராக. தகப்பனே, தீயன பார்த்திருக்கிறோம், தீயன பேசியிருக்கிறோம், தீயன கேட்டிருக்கிறோம், தீமையை நோக்கி நடந்திருக்கிறோம். என் கால்கள் தீமைக்காக விரைந்தோடி இருக்கின்றன என்ற நீதிமொழிகளில் சொல்லப்படக்கூடிய வார்த்தையை போன்று தகப்பனே, என்னுடைய எல்லா விதமான சகல தீமைகளிலிருந்து ஆண்டவர் வல்லமையோடு என்னை விடுவிப்பீராக. பாவக்கட்டுகள் அறுக்கப்படுவதாக. தீமைக்கு அடிமையாகி போன சூழ்நிலை வேண்டாம் ராஜா. பாவம் என்னை அடிமையாக்கும் என்று தெரிந்த பிறகும் அதை சுற்றி வரக்கூடிய எண்ணம் எனக்குள் வேண்டாம். அதிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். ஆசீர்வாதத்தை பெற்று நன்மையோடு உடல் சுகத்தை பெற்றவர்களாக வாழ கிருபை செய்வீராக. துதிகன மகிமையோடு உம்மை புகழ்ந்தேத்தி மாண்பியர் கீதம் பாடி உம்மை போற்றுகிறோம். ஆசீர்வதியும்.
நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தத்தின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே இயேசுவில் அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவினுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக இந்த காணொளி திருப்பலி வாயிலாக சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு வாழ்த்துகிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறப்பாக இன்றைய நாளிலே மார்ச் மாதத்தினுடைய முதல் தேதியில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். கடந்த 2 மாதங்களாக இறைவன் காத்ததற்கு நன்றியாகவும், புதிய மாதத்திலே இன்னும் அளவு கடந்த ஆசீர்வாதங்களை இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்றும், மேலும் சிறப்பாக இன்றைய நாளிலே முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய திரு இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த அருமையான நாளிலே தவக்காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை மென்மேலும் பக்குவப்படுத்த பயன்படுத்த சிறப்பாக நமக்கு உண்டான காரியங்களிலெல்லாம் ஆண்டவருடைய இறை பிரசன்னம்
செழித்தோங்க இந்த மார்ச் மாதம் நமக்கு ஆசீர்வாதத்தின் மாதமாக ஆண்டவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பின் ஒரு நினைவை கொண்டு செல்லக்கூடிய இந்த மாதத்திலே நாம் ஆண்டவருடைய பாடுகளை சிந்திக்கிறோம், இறப்பில் பங்கெடுக்கிறோம், அவருடைய உயிர்ப்பில் மகிழ்ச்சி இருக்கிறோம். எல்லாம் இந்த மாதத்தில் நிறைவேறுகிறது. எனவே இறைவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து கொடுக்க சிறப்பாக இந்த பலியிலே ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள், குற்றங்கள், குறைகளை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஆர்வமுடன் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மையாக்கி புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரவிருக்கும் புனித நிகழ்வுகளுக்கு நேர்மையான மனதோடு நாங்கள் வந்து சேர அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ வருகிறான் கனவின் மன்னன், வாருங்கள் அவனை கொன்று போடுவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வார்த்தைகள் 3 மற்றும் 4, 12 மற்றும் 13 மற்றும் 17 முதல் 28 முடிய. இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்கச் சென்றார். இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதைக் கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிகளுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு,
அவரை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்திலுள்ள இந்த ஆழ்குழிகளுள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாத்திலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மயேலரின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருள்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மயேலருக்கு அவனை விற்றுவிடுவோம். அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாயிருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மயேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 105. நாம் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். 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 நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவின்னும் 3 கோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினார். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினார். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தையை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த
கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 33 முதல் உள்ளவை. இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: மேலும் ஒரு உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல் அலறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவு இரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்கள் இனத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவருக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஆண்டவரே இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவினுடைய அன்பு பிள்ளைகளே, சிறப்பாக இந்த தவக்காலத்திலே இந்த 2வது நாள் தியானத்தை முடித்து நாம் இந்த தெய்வீக திருப்பலியில் ஒன்று சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு தூரம் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை இன்றைய வழிபாட்டு வாசகம் நமக்கு சிறப்பாக எடுத்து சொல்லுகிறது. இன்றைய பதிலுரை பாடலில் வந்த அந்த அருமையான வார்த்தையை, ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூற இன்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 வாசகமும் எவ்வளவு அற்புதமாக நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து நாம் வாசித்தோம். அந்த தொடக்க நூலிலிருந்து வாசித்த அந்த முதல் வாசகத்திலே சிறப்பாக இஸ்ரேல் அவர் தன்னுடைய மகன் யாக்கோபை எவ்வளவு தூரம் அன்பு செய்கிறார், அவருக்காக அவர் மிகப்பெரிய அளவிலே
சிறந்த காரியங்களை எல்லாம் ஏறெடுக்கிறார். இன்னும் குறிப்பாக அவர் யோசேப்புவை அன்பு செய்து அந்த யோசேப்புக்காக ஒரு சரியான ஒரு சிறப்பான ஒரு அங்கியை கூட தயார் செய்கிறார். அப்படி அன்பு செய்து அவர் தயாரிக்கக்கூடிய அந்த அங்கியை போட்டுக்கொண்டு அவர் செல்லும்போது ஆண்டவர் செய்யக்கூடிய வியத்தகு செயல்கள் அங்கு நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஏனென்றால் காத்திருந்து பெற்றெடுத்த இந்த பிள்ளை, மிகப்பெரிய அளவில் அன்பு செய்யப்படக்கூடிய பிள்ளை, அந்த தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் மூலமாகவே கொல்லப்பட வேண்டும் என்று நினைக்கும் போது உண்மையாகவே நமக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்படலாம். ஆனால் தொடர்ந்து ஆண்டவருடைய செயல்கள் எப்படி உருவாகிறது பாருங்கள். அந்த கூட்டத்திலேயே ஒரு நல்லவரை உருவாக்குகிறார். எனவே அவன் இரத்தக்கரை நம் மீது படிய வேண்டாம், அவனது இரத்தக்கரையினால் நாம் அந்த பாவத்தை செய்ய வேண்டாம், எனவே அவனை படுகுழியில் தள்ளிவிடுவோம். அடுத்து அந்த இரக்க உணர்வு இன்னும் சற்று நேரத்தில் அடுத்த உணர்வாக மாறுகிறது. அதுதான் ஆண்டவருடைய இரக்க செயல். இவ்வளவு நேரம் கொடுமையின் உச்சத்தில் இருந்த அவர்கள் ஒவ்வொன்றாக மாறுகிறார்கள். மாறி கடைசியில் அவரை அந்நிய தேசத்திற்கு விற்கக்கூடிய அளவிற்கு, அதாவது அவன் எங்கோ சென்று வாழட்டும், ஆனால் நம்மோடு இருக்க வேண்டாம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் அனுப்புகிறார்கள். ஆனால் இறைவனுடைய வியத்தகு செயல் எவ்வாறாக வெளிப்பட்டது என்பதை நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். தொடர்ந்து அந்த யோசேப்பு எப்படிப்பட்ட உச்சத்திற்கு செல்கிறார், எனவே ஆண்டவர் அவர் வழியாக செய்த மாபெரும் காரியங்கள் எவ்வளவு என்பதை எல்லாம் அந்த விவிலியம் சுட்டி காட்டும் போது உண்மையாகவே புல்லரிப்பாய் இருக்கிறது. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நாம் நினைவு கூற வேண்டும். அதே போன்றுதான் இன்றைய நற்செய்தி பகுதியிலும் மிக அருமையாக ஆண்டவர் இந்த உவமையை சொல்லிவிட்டு, குத்தகைக்காரர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தோட்டத்திலிருந்து கொடுக்க முடியாத அளவிற்கு கயவர்களாக சிறந்த முறையிலே அவர்கள் நல்ல பலனை பெற்றிருந்தாலும் தனக்குரிய பங்கை அவர் பெற்று வர வேண்டும் என்று அனுப்பும்போது அவர்கள் எவ்வளவு தூரம் கொடூரக்காரர்களாக மாறி நிற்கிறார்கள். ஆனால் இந்த உவமையினுடைய நிறைவிலே ஆண்டவர் அவர்களிடமே கேட்கிறார், நீங்கள் இதற்கு என்ன சொல்லுகிறீர்கள்? அப்போது அவர்கள் பரிசேயர்களே அதற்கு பதில் சொல்லுகிறார்கள். அவர் மீண்டுமாக வேறு ஆளை அமர்த்தக்கூடிய அளவிலே. எனவே தான் ஆண்டவர் சிறப்பாக, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஏனெனில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று என்று சொல்லி ஆண்டவர் முன்குறிக்கிறார். எனவே அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இந்த உவமையை யாருக்கு சொல்கிறார் என்று பார்க்க வேண்டும். பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவர்களை நோக்கி சொல்றார் ஆண்டவர். இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது ஏன் அவர்களை பார்த்து இந்த உவமையை சொல்ல வேண்டும்? ஏனென்றால் அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட அத்துணை வாய்ப்புகளையும் புறக்கணிக்கிறார்கள். ஒரு இறையாட்சிக்கு உரிய ஒரு வாழ்வை வாழ்வதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஒருவரை ஒருவர் அன்பு செய்து மதித்து ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் இந்த மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய நாம், நமக்கு நிச்சயமாக தெரியும் இது நிலையில்லாதது என்று தெரிந்த பின்பும் அந்த நிலையற்றதற்காக போராடுகிறார்கள். எனவேதான் ஆண்டவர் அழகாக அழுத்தம் திருத்தமாக இங்கிருந்து மிக அருமையாக, உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்கள் இனத்தார் அதற்கு உட்படுவார் என்று நீங்கள் நினச்சி பாருங்க. கத்தோலிக்க திரு அவை செய்த பணிகள் அளப்பரியது. இறையாட்சி ஏற்படுவதற்காக இந்த கத்தோலிக்க திருச்சபையில் இருந்த அருட்பணியாளர்களும் அருட்சகோதரிகளும் எவ்வளவு கடுமையாக உழைத்தார்கள், இப்போதும் உழைக்கிறார்கள். ஏதோ ஒரு சிலரை வைத்து நாம் எல்லாரையும் குறை சொல்லிவிட முடியாது. மாறாக அருமையாக இன்னும் நீங்கள் வட இந்திய பகுதிகளுக்கெல்லாம் சென்று பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு கடுமையான உழைப்பு, அந்த மக்கள் முன்வர வேண்டும் என்பதற்காக. ஆனால் இன்று இந்த அரசோ அல்லது இந்திய திருநாடோ அல்லது மக்கள் மனங்களை மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய பல கயவர்கள் நாம் செய்த தியாகங்களை எல்லாம், இறையாட்சிக்கு உட்பட்ட பணிகளை எல்லாம் மறந்து இருக்கிறார்கள். எனவே தான் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இறையாட்சி உங்களிடமிருந்து அகற்றப்படும். எனவே அந்த சூழ்நிலை தான் அங்கு இருந்தது. மூப்பர்கள், தலைமை குருக்கள் இவர்களெல்லாம் இறையாட்சிக்காக சாதாரண மக்களும் வாழ்வு பெற வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஒருபோதும் எண்ணவில்லை. மாறாக எப்போதும் எனக்குண்டான சுகம் போதும், நான் நன்றாக இருந்தால் போதும், அடுத்தவர்கள் அடிமை நிலையிலேயே இருக்க வேண்டும் என்ற கயவர்களாக இருந்ததனால் தான் ஆண்டவர் அவர்களை கடுமையாக சாடுகிறார். எனவே உங்களுக்காக இறை மகனையே கடவுள் கையளித்தார்.
ஆனால் அந்த இறை மகனையும் நீங்கள் கொன்று போட தயாரானீர்கள். எனவே நீங்கள் உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்பட வேண்டுவது என்பதற்கு இதைவிட சான்று வேறு என்ன இருக்க முடியும் என்பதை ஆண்டவர் கடுமையான விதத்தில் சுட்டி காட்டுகிறார். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி இதுவாகத்தான் இருக்கிறது. இறையாட்சி நம் மத்தியில் இருக்கிறது, அது நம்மோடு இருக்கிறது. அதை நாம் அனுபவிக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்றால் நாம் மனம் மாற வேண்டும். எனவே சிறப்பான காரியங்களை ஏறெடுக்க வேண்டும். ஆண்டவர் சுட்டி காட்டிய அத்துணை செயல்பாடுகளையும் நாம் செய்தாக வேண்டும். எனவே இரக்கமுடையோராக, பேறு பெற்றோராக, ஏழையரின் உள்ளத்தோராக, கனிவு மிகுந்தவர்களாக இப்படி நாம் வாழும்போதுதான் இந்த இறையாட்சியானது நம் மத்தியில் சிறப்பாக மகிழ்வோடு அதை நமது வாழ்வை, சாதாரண வாழ்வை வாழ்வதற்கு கூட அது மிகச்சிறப்பாக துணை புரியும். நாம் எளிய மக்களாக வாழ்ந்தோம் என்றால், எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளும் போதுதான் அங்கு மிகப்பெரிய கஷ்டம், கடினமான சூழ்நிலை உருவாகிறது. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரி, எனக்கு கூட சில நாட்களாக சில கேள்விகள். ஏன் பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இவ்வளவு கடுமையான போராட்டத்தை எடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் அவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே அந்த பாதிக்கப்படக்கூடிய செயல்பாட்டினால்தான் அவர்கள், ஒரு சாதாரண விவசாய மக்கள் எவ்வளவு தூரம் ஒரு அரசை எதிர்த்து போராடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய பிரச்சனை பெரிதாக இருக்கிறது. எனவே அதை உணர மறுக்கிறார்கள். அதே போன்றுதான் அங்கு நான் வாழ்ந்தவன் வாழ வேண்டும், வாழுகின்றவன் வாழ வேண்டும், அதற்கு உழைப்புக்கு காரணமாய் இருப்பவன் அழிந்தாலும் பரவாயில்லை என்று இதே மனநிலை தான் அங்கு இருந்தவர்கள். உழைத்து அந்த உழைப்பின் பலனாக அந்த நிலக்கிழார் அந்த இடத்தை எவ்வளவு பாடுபட்டு வாங்கியிருப்பார். ஆனால் அந்த இடத்தை, அங்கு விவசாயத்திற்கு கொடுக்கப்பட்ட இடத்திலே அதை பயன்படுத்தியவர்கள் தனக்கு மட்டுமே அந்த பயன்பாடு வேண்டும் என்று நினைத்து கொண்டார்கள். இன்று அப்படித்தான் நடக்கிறது இந்த உலகத்திலும். இந்த உலகத்திலும் அந்த பயன்பாட்டை, உழைப்பை உழைக்கக்கூடியவர்கள் அந்த உழைப்பிற்குண்டான பலனை அனுபவிக்க முடிவதில்லை. எனவே அவர்கள் எடுத்தறியப்பட வேண்டும் என்பது போல இங்கு நமக்கு சாராதவர்களை, நமக்கு பயன் தராதவர்களை எடுத்தறிய வேண்டும் என்ற உணர்வில்தான் இன்று இந்திய திருநாடும் போய்கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரனே, சகோதரி, உணர்ந்து கொள்ளுங்கள் நன்றாக. நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால் எல்லோரும் எல்லாமும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப ஆண்டவர் விரும்பிய இறையாட்சியின் சமூகம் படைக்க இந்த தெய்வீக பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் கண்டிப்பாக, நிச்சயமாக எல்லோருடைய மனங்களிலும் அந்த அன்பின் விதையை விதைக்கத்தான் அவர் இந்த உலகிற்கு வந்தார். எனவே தான் அவர் கொடுத்த வாக்குகளும் அவ்வாறாக இருந்தது. எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்காக, அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்காக நாம் செய்யும் போது நிச்சயமாக இறைவன் நம்மோடு உடன் இருந்து துணை இருப்பார் என்பதைத்தான் இன்றைய திருப்பாடல், பதிலுரை பாடலும் நமக்கு சுட்டி காட்டியது. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் என்று. எனவே அவர் நமது வாழ்வில் பல்வேறு விதமான நற்காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அவற்றை அறிந்து உணர்ந்து வாழ்ந்தோம் என்றால் அவர் செய்த அரும்பெரும் காரியங்களுக்காக நாம் எப்போதும் நன்றி செலுத்துவோம் என்ற உறுதியோடு இந்த பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஆமேன். அன்பார்ந்த சகோதரமே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இறைவனின் இந்த மாண்புக்குரிய திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இம்மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட உமடியார்களை உமது இரக்கத்தால் தயாரிக்க உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு இறைப்பற்றுள்ள வாழ்வினால் அவர்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானி. ஆகவே எண்ணற்ற வானக தூதரோடு சேர்ந்து நின்று மன்னக தூதர்களாகிய நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய அதே தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுத்திருக்கின்றோம். முதற்முன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதி உள்ளவர்கள் என நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை அதை தூய ஆவியானவர் தாமே ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இறைவா, உலகம் எங்கு பரவியிருக்கும் அது திருச்சபை, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் மற்றும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரையும் உமது அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். அன்புக்குரிய தகப்பனே, இந்த நல்ல நாளிலே சிறப்பாக மார்ச் மாதம் 1ஆம் தேதி உமது பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எனவே நாங்கள் நல்ல முறையிலே எல்லா விதமான துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்களை எல்லாம் கடந்து சிறப்பாக இந்த 2 மாதங்களை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அளித்திருக்கிறீர். எனவே புதிய மாதத்தில் புதிய நாட்களில் எங்கள் பிள்ளைகள் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் அருள் கூர்ந்து காப்பீராக. மேலும் 10, 11, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பொதுத் தேர்வை சந்திக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவருக்குள் ஆசீர்வாதமாய் ஞானத்தோடு செயல்படக்கூடிய, புத்தியோடு எழுதக்கூடிய கிருபையை தாரும். எனவே அந்த பிள்ளைகள் எதை படிக்கிறார்களோ அதை ஞானத்தோடு வெளிப்படுத்தக்கூடிய ஆவியின் ஆற்றலை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து காப்பீராக. மேலும் உயிர்த்தெழுந்த நோக்கோடு துயில் கொண்ட சகோதர சகோதரிகள் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் அன்னையும் எங்களது தாயுமான மாட்சிமை கொண்ட கார்மல் அன்னை மரியா, அவருடைய கணவர் புனித வல்லனார், முது திருத்தூதர்கள், உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையின் அழைக்க ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தார். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது முழு விடுதலை பெற்று
எந்த ஒரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் அந்த பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மறுவருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்களை நீர் எதிர்கொள்ளாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மீட்பின் அச்சாரத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை தகுந்த முறையில் நாட செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அம்மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. அன்னை மரியாவின் அன்பிலும் ஆண்டவர் இயேசுவின் அருளிலும் ஆவியின் வழி நடத்துதலிலும் வாழ சென்று வாருங்கள். இறைவன் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் இருந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் இருந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.
இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் இருந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.